பதின்ம மேல்நிலை பள்ளியில் 10ஆம் வகுப்பு பயில்கின்றேன். அவையோர் அத்துணை பேரையும் வணங்கி நல்ல கருத்துக்களில் இயங்கி தமிழ் அன்னை மடியில் மயங்கி என் உரையை துவங்கி பேசப் போகிறேன். என் தலைப்பில் இறங்கி நான் யாரை பற்றி பேசப் போகிறேன் என்பதை ஒரு பாடலாக கூறுகிறேன், கேளுங்கள். வானை தொட்டது வீழ்வித்தி, வேள்வியில் உதித்தால் பெண்ணொருத்தி, பெண் குலம் போற்றும் பத்தினிதி, அவளது நாமம் திரௌபதி, அவளது நாமம் திரௌபதி, அவளது நாமம் திரௌபதி. ஆம், நான் இன்று திரௌபதியின் சரணாகதியை பற்றி தான் பேசப் போகிறேன். முதலில் சரணாகதி என்றால் என்ன? நம்மை குறைநிறைகளோடு இறைவனிடம் ஒப்படைத்து விட்டு மனம், மெய், மொழி ஆகிய அனைத்தும் நீ இறைவா, நீயே, நீயே கதி, நீயே சரணம், நீயே சரணாகதி என்று நம்மை இறைவனிடம் சரணடைய செய்வதே சரணாகதியாகும். திரௌபதி என்றும் பாஞ்சாலி என்றும் அழைக்கப்படும் மாதர்குல பேரரசியை பற்றி நான் இன்று சில வார்த்தைகளை பேசப் போகிறேன். ஒரு பெண்ணால் ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும் என்பதை திரௌபதியின் கதாபாத்திரம் எடுத்து காட்டுகிறது. அவள் ஒரு கிருஷ்ண பக்தை. துன்பத்தின் கடைசி விளிம்பு வரை தன் நம்பிக்கை இழக்காமல் பக்தியோடு இருந்து தன் மானத்தை காப்பாற்றிக் கொண்டவள். ஒரு பெண் என்பவள் எப்படிப்பட்டவளாக இருக்க வேண்டும் தெரியுமா நடுவர் அவர்களே? ஒரு பெண் என்பவள் அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு போன்ற தன்மைகளோடு இருக்க வேண்டும். நிமிர்ந்த நன்னடையும், நேர்கொண்ட பார்வையும், நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகளும், நிமிர்ந்த ஞான செருக்கும் இருப்பதால் செம்மை மாதர் திரும்புவதில்லையாம் என்னும் பாரதியின் வரிகளுக்கு ஏற்ப காப்பிய காலத்திலேயே புதுமை பெண்ணாக திகழ்ந்தவள் திரௌபதி. ஐவருக்கு மனைவியாகும் போது மாதர் குல மாணிக்கமாகவும், தர்மன் சூதாட்டத்தில் அவளை இழந்த பிறகு அவளின் சுயமரியாதையை காப்பாற்ற போராடுகிறார். திரௌபதியை அழிக்க வந்த காவலரிடம் தர்மன் அவனை இழந்த பின் என்னை இழந்தானா அல்லது என்னை இழந்த பின் அவனை இழந்தானா என்று கேட்கிறார். இக்கேள்வி மூலம் பெண் சமூகத்திற்கு ஒரு முன்னுதாரணமாக திகழ்கின்றார் திரௌபதி. ஒரு ஆணின் வாழ்விலும் சரி, இல்லறத்திலும் சரி, ஒரு பெண் துணையாக இருக்க வேண்டும். அப்படித்தான் திரௌபதியும். அவளால் தான் ஒரு மாபெரும் சகாப்தத்தை உருவாக்க முடியும். அதற்கு சில உதாரணங்களை கூறுகிறேன். அஸ்தினாபுரத்தில் துரியோதனன் திரௌபதியை அவமானப்படுத்தும் போது அவள் ஒரு கையால் தன் மானத்தை காப்பாற்றிக் கொண்டிருந்தால் பெரியவர்களிடம் கதறினார். யாரும் அவளுக்கு உதவி செய்ய வரவில்லை. இறுதியில் அவள் இரு கைகளை கூப்பி கிருஷ்ணரிடம் சரணாகதி அடைகின்றார். அப்போதுதான் கிருஷ்ணர் இமைப்பொழுதில் வந்து அவளை காப்பாற்றுகிறார். ஒரு கையை வைத்து அவள் மானத்தை காப்பாற்றிக் கொள்ளும் போது கடவுள் வரவில்லை. ஆனால் இரு கைகளை கூப்பி கிருஷ்ணரிடம் இறைவா, நீயே கதி, நீயே சரணம், நீயே சரணாகதி என்று கூறும்போது கிருஷ்ணர் இமைப்பொழுதில் வந்தார். இமைப்பொழுதில் அவளை காப்பாற்றினார். அடுத்ததாக ஒரு சமயம் பாண்டவர்களும் திரௌபதியும் காட்டில் வசித்து வரும் நிலையில் கோபக்கார முனிவர் துர்வாசகர் அவர்களின் இல்லத்தில் எழுந்தருளினார். பாண்டவர்கள் ஐவரும் உணவு உண்டு முடித்தவுடன் அச்சய பாத்திரத்தை கழுவி வைத்து விடுகிறாள் திரௌபதி. யாது செய்வோம் என்று தவிக்கிறாள். கிருஷ்ணரை மனமுருகி வேண்டுகிறாள். அவரிடம் சரணாகதி அடைகின்றாள். இறுதியாக கிருஷ்ணரும் வந்து அவளை காப்பாற்றுகிறார். அடுத்ததாக கௌரவர்களால் நாடையும் இழந்து நகரத்தையும் இழந்து காடுமேடெல்லாம் அலைந்த போதும் சரி, அஞ்ஞானவாசம் இருக்கும் போதும் சரி, அவள் கிருஷ்ணர் மீது அதிக அன்பு கொண்டிருந்தாள். சதா சர்வ காலமும் அவளுடைய நிலையும் பக்திகளும் கிருஷ்ணரிடமே இருந்தது. அதனால்தான் பாண்டவர்களும் போரில் வெற்றி பெற்றனர். இறைவனிடம் சரணாகதி அடைபவர்கள் தோற்கவே மாட்டார்கள். அவர்களுக்கு வெற்றியே கிட்டும். மகாபாரத போர் முடிந்தவுடன் துரியோதனின் குருதியை எடுத்து தனது கூந்தலில் தடவி தனது சபதத்தை முடிக்கின்றாள். அப்போது அவள் ஆதிபராசக்தியை போல சாந்தமாக இல்லை, அதே ஆதிபராசக்தியின் உக்ர ரூபமான காளியை போல காட்சியளித்தாள். வெற்றி பெற முயற்சி செய்வேன், இல்லையில் பயிற்சி செய்வேன். காலமோ சுருக்கம், கருத்தோ பெருக்கம். பேசி முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம்.